எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லா ரிசல்ட்டு செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரிசல்ட் என்ன ஆயிருக்கு எதா இருக்குன்றலாம் சொல்லுங்கள். ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ இல்லை வீடியோ கோர்ஸோ ஆஃபர் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். நீங்கள் வந்து 899 ராயல் பாஸே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு எல்லா பேக்கேஜுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமான பேக்கேஜாக இந்த ராயல் பாஸ் இருக்கும். ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோம். சரியா? ஸோ கதைக்கு ஸோ நேற்று வந்து ஐவிஎஸ் கிளர்க் ரிசல்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ தான் ஆர்ஆர்பி பியூ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த எல்லா எக்ஸாமுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி பியூ எக்ஸாம் ஆனால் என்னாச்சுன்னா ஆர்ஆர்பி பியூ எக்ஸாம் வந்து நான் சரியாக பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்கு வந்து அதுவே வந்து ரொம்ப டிப்ரெஷனாக ஒரு மாதிரி மைண்டே டிஸ்டர்ப்டாக இருக்குது. நான் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. எனக்கு அதுக்கு படிக்கிறதுக்கு மைண்டே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சில பேர் திடீர்னு எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு, ஐபிஎஸ் கிளர்க்கு கிளியர் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன். ஒரு சில பேர் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின் இது ஐவிஎஸ் கிளர்க் ரெண்டுமே கிளியராக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வச்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஷார்ட் டேர்மாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட லாங் டேர்மாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இது வந்து உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஐவிஎஸ் கிளர்க்கு ஆர்ஆர்பி பியூ எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நான் அதை சரியாக பண்ணல, பிரச்சனை இல்லை. எக்ஸாம் முடிச்சாச்சு, நல்லதோ கெட்டதோ எழுதிட்டோம், முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு அந்த எக்ஸாம் பற்றி யோசிச்சு அடுத்து இருக்க சான்ஸை வேஸ்ட் பண்ணிடாது. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்து வர கிடைக்கிற சான்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் ஐவிஎஸ் கிளர்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஸோ உங்களோட வண்டி கிராஸ் ஆகுது வேறு ஒன்று. ஸோ நீங்கள் ஐவிஎஸ் கிளர்க்குக்கும் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்தே நீங்கள் படிக்கலாம். ஸோ தைரியமாக நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். 2 எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் சந்தோஷம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்னாலும் நம்ம கிளியர் பண்ணியே தீருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் படிங்க. ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்து வர போகிற எக்ஸாம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் தான். ஃபுல்லாக முழு எஃபோர்ட், நான் இது கிளியர் பண்ணுவேனா மாட்டேனா அந்த டவுட்லாம் வச்சுக்காதீங்க. உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுங்க. அதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலும் பண்ணலைனாலும் அதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம எஃபோர்ட் போடாமல் அந்த எக்ஸாம் போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போடுங்க. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்காக இருந்தாலும் சரி, ஐவிஎஸ் கிளர்க்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ உங்களோட ரிசல்ட் ஏதாவது செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிங்க் ராயல் பாஸுங்க வச்சுருக்கேன், வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரிசல்ட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எப்பயுமே வந்து டிமோட்டிவேட் மட்டும் ஆகவே ஆகாதீங்க. ஸோ இந்த இது விட்டோன்னா அடுத்த எக்ஸாம் இதோட மாசாக ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. டடா, பாய், see you.